விஜய் வணக்கம். அதாவது இந்த கொரோனா தொற்று உலகம் முழுவதும் 2019ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய பின்னர் அதற்கு பிறகுதான் நீதிமன்ற விசாரணைகளில் இதுபோன்ற வீடியோ கான்பரன்சிங் முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என பல்வேறு நீதிமன்றங்களிலும் தற்பொழுது ஹைவேட் முறையில் இந்த வழக்குகளானது விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. வழக்கறிஞர்கள் நேரிலும் ஆஜராகலாம் அல்லது இதுபோன்ற வீடியோ கான்பரன்சிங் ஆஜராகலாம். இந்த நிலையில்தான் இந்த வீடியோ கான்பரன்சிங் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் சில சர்ச்சைகளும் அவ்வப்போது எழுந்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் குஜராத் உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒன்றில் சிகரெட் புகைத்தவாறு ஒருவர் பங்கேற்றதால் அந்த நபருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது நாம் செய்திகளில் பார்க்க முடிந்தது. இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகள் தற்பொழுது இந்த ஆன்லைன் முறையில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் வழக்கு விசாரணை நடைபெறும் போது அது தவறான முறையிலும் அது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி குஜராத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நிர்ஜார் எஸ் தேசாய் அமர்வில் வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணையில் சமத் பத்ரி என்ற ஒரு நபர் ஆஜராகி இருக்கின்றார். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவர் அந்த கழிவறையில் இருந்தவாறு அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றார். அவர் சார்பில் வேறு எந்த விதமான வாதங்களும் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் அந்த நபர் அந்த விசாரணையில் ஆஜராகி கழிவறையில் இருந்து ஆஜராகக்கூடிய அந்த காட்சிகளை நாம் காண முடியும். வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜரான நிலையில் அந்த முதல் தகவல் அறிக்கை, அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்வது தொடர்பான ஒரு வழக்கு இந்த வழக்கு. அந்த வழக்கில் இந்த நபர் ஆஜரானதாக கூறப்படுகின்றது. அதில் பிறரும் அந்த வழக்கு விசாரணையில் ஆஜராகிருப்பதை நாம் காண முடிகின்றது. இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவக்கூடிய சூழ்நிலையில் இந்த வீடியோ கான்பரன்ஸ் முறையில் ஆஜராக கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல சிகரெட் புகைத்தவாறு அண்மையில் ஒருவர் பங்கேற்றது, அவருக்கு அபராதம் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுபோன்று வாகனங்களில் செல்லும் பொழுது அந்த வீடியோ கான்பரன்சிங் முறையில் வழக்குகளில் விசாரணைக்கு ஆஜராவது, வழக்கறிஞர்கள் விசாரணைக்கு ஆஜராவது என பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களும் அவ்வப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த வீடியோ கான்பரன்சிங் முறையில் பங்கேற்பது தொடர்பான அந்த கட்டுப்பாடுகள் ஒருவேளை அதிகரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தற்பொழுது ஒரு வைரலாக மாறி இருக்கின்றது.